பிரைஸ் லார்ட். இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்களை சந்திப்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 92வது அதிகாரம் 10ஆம் வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்து, காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலத்தை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார். அது எப்படி நடக்கும் என்றால், புது எண்ணெயினாலே அவர் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்கள் கொம்பை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல கொம்பு என்று சொல்லுகிற பொழுது, உங்கள் கொம்பு என்று சொல்லுகிற பொழுது, அது வேதாகமத்தின் அடிப்படையில் எதை குறிக்கிறது என்றால், கனத்தை குறிக்கிறது, வல்லமையை குறிக்கிறது, அதிகாரத்தை குறிக்கிறது, பலத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இதை குறிப்பதற்காக தான் வேதாகமத்தில் அநேக இடங்களில் கொம்பு என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில கொம்புகள் இருக்கும். அதை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக பயன்படுத்துவாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பொழுது கொம்பை எடுத்து துணிப்பாங்க. அதுபோல் சில கொம்புகள் இருக்கிறது. மிருகத்திற்கும் சில கொம்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில கொம்புகள் கனத்திற்காக, சில கொம்புகள் அதனுடைய அழகை பிரதிபலிப்பதற்காக சில கொம்புகளை கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு இருக்குது. அது எதை குறிக்கிறது என்றால், அந்த காண்டாமிருகத்தினுடைய பலத்தை குறிக்கிறது. மாட்டுக்கு கொம்புகள் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அது எதை குறிக்கிறது என்றால், அந்த மாட்டுக்கு இருக்கிற பலத்தை குறிக்கிறது. அதுபோல் மான்களுக்கு ஆண்டவர் கொம்பை கொடுத்திருக்கிறார். அது எதற்கென்றால், அந்த மான்களை அழகுபடுத்துவதற்கு, அந்த மான்களை, பலவீனமுள்ள மான்களை கனப்படுத்துவதற்கு, ஹானர் பண்ணப்படுவதற்காக அந்த கொம்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அந்த காண்டாமிருகமாவது மாடாவது அந்த கொம்பு இல்லைன்னா அதுக்கு வேல்யூவே இல்லை. அதுபோல தான் நமக்கும் தேவன் கொடுக்குற அந்த கொம்பு இல்லைன்னா, அந்த கனம் என்கிற கொம்பு, அந்த வல்லமை என்கிற கொம்பு, அவர் கொடுக்கிற அதிகாரம் என்கிற கொம்பு, அவர் கொடுக்கிற பலம் என்கிற கொம்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் வேல்யூவே இருக்காது. அதனால தான் ஆண்டவர் நம்மை வேல்யூ பண்ண வேண்டும் என்பதற்காக, நம்மளை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நம்மளுக்கு வல்லமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை ஊற்றி நம்மளை ஆண்டவர் கனமுள்ளவர்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினாலே உங்களை அபிஷேகம் செய்து உங்கள் கொம்பை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தையே ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அந்த காண்டாமிருகத்துக்கு இருக்கிற அந்த கொம்பில் இருக்கிற அந்த பலத்தினால எந்த மிருகம் வந்தாலும் அந்த காண்டாமிருகத்தை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அந்த கொம்பில் அவ்வளவு பலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுபோல தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் அபிஷேகம் என்கிற அந்த கொம்பை வைத்து அவர்களை கனப்படுத்தி, அவர்களை மேன்மைப்படுத்தி, எந்த பிசாசும் மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அந்த அபிஷேகம் இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் அவரை, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே ஆண்டவர் புது எண்ணெயின் அபிஷேகத்தினாலே உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது சில கொம்பு கனப்படுத்துவதற்காக கனத்தை குறிக்கிறது. பாருங்களேன், வேதாகமத்தில் 1 சாமுவேல்
1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கின்ற பொழுது அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர்களுடைய கணவன் பெயர் எல்கனா. அவருக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க, 2 மனைவி. அதில் இந்த மற்ற மனைவிக்கு குழந்தைகள் இருந்தது. ஆனால் அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. அதனால் அந்த அன்னாள் நிந்தையை அனுபவித்தால், வேதனையை அனுபவித்தால், கனவீனத்தை தான் அந்த அன்னாள் அந்த நாட்களில் அனுபவித்தாள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த கனவீனப்படுத்தப்பட்ட அந்த அன்னாளை, நிந்தையாய் தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்த அந்த அன்னாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவளுடைய நிந்தையை புரட்டி போட்டு அவளுடைய கர்ப்பத்தை திறந்து ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அந்த ஆண் குழந்தை யார் என்றால், அந்த நாட்களில் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை தான் ஆண்டவர் அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்து ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த அன்னாளை ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, கனம் என்கிற அந்த கொம்பினாலே நிரப்பினார். 1 சாமுவேல் 2ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அன்னாள் தனக்கு ஆண்டவர் தன்னுடைய கர்ப்பத்தை திறந்து ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார் என்கிற அந்த சந்தோஷத்தினாலே அன்னாள் சொல்கிறார். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கனம் என்கிற அந்த கொம்பு, இந்த இடத்துல அன்னாளுக்கு அந்த கொம்பு என்று எதை குறிக்கிறது என்றால், அன்னாளுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்து, அன்னாளுக்கு ஆண்டவர் கனத்தை கொடுத்து அன்னாளுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்தினார். அதனால தான் அன்னாள் கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று அந்த இடத்துல பாடுகிறாள். ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள், என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் 1 சாமுவேல் 2ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், ஏன்னா அந்த நிந்தையின் பாதையை அந்த கனவீனப்படுத்தப்பட்ட அந்த பாதையை அனுபவித்த அந்த அன்னாள் தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவள் சொல்லுகிறாள், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் அன்னாளுக்கு அந்த கனம் என்கிற கொம்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் கனம் என்கிற அந்த கொம்பை கொடுக்க போகிறார். அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்து ஒரு ஆண் குழந்தை தீர்க்கதரிசியை கொடுத்து அன்னாளின் கொம்பை ஆண்டவர் உயர்த்தினார். அன்னாளுடைய கொம்பை ஆண்டவர் கனப்படுத்தினார். அதுபோல உங்களையும் ஆண்டவர் கனப்படுத்துவார். அந்த கனம் என்கிற அந்த கொம்பை உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அன்னாளுக்கு சில குறிப்பிட்ட காலங்கள் அந்த அவளுடைய கொம்பு உயர்த்தப்படாமல் இருந்ததுக்குண்டான காரணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கனம் என்கிற கொம்பை ஆண்டவன் மீது வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதை நாம் காண முடியும். பாருங்களேன், அன்னாளுடைய வாழ்க்கையில் அன்னாளுடைய கொம்பு உயராதபடிக்கு எதெல்லாம் தடுத்து கொண்டிருந்ததாம். முதலாவது, அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் அந்த ஆசீர்வாதம், ஒரு அடிப்படையான ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. என்ன அடிப்படையான ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு தம்பதியினருக்கு திருமணம் நடந்த பிறகு கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த பாக்கியம், அந்த அடிப்படையான அந்த ஆசீர்வாதம் அன்னாளுக்கு இல்லாமல் இருந்தது. அது மாத்திரமில்லாமல் இந்த அன்னாளுடைய கொம்பு உயரக்கூடாதபடிக்கு சில காரியங்கள் தடுத்து கொண்டிருந்தது. அது என்னென்னா, அதுதான் மனமடிவாக்குகிற மனிதர்களால் வருகிற வார்த்தை. மனிதர்களுடைய வார்த்தைகள் மூலமாக அன்னாளை மனம் மடிவாக்கி அதன் மூலமாக அன்னாளுக்கு சோர்வை கொண்டு வந்தது. அது மாத்திரமில்லாமல் அன்னாளுடைய வாழ்க்கையில் அவளுடைய கொம்பு
சில காலம் உயர்த்தப்படாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, அன்னாள் துக்கத்திலிருந்து அவளால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவே இல்லை. இந்த காரியங்கள் தான் அன்னாளை அழித்து கொண்டே இருந்தது. பாருங்களேன், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், ஆண்டவர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தார். ஆனால் ஒரு பர்பஸ்க்காக, அன்னாளுடைய நிந்தையை புரட்டி போடணும், அன்னாளுடைய கொம்பை உயர்த்தணும், சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை அன்னாளுக்கு ஆயத்தப்படுத்தணும், ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தரணும், அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்து உலகத்தையே ஆட்சி செய்கிற ஒரு தீர்க்கதரிசி எழும்பணும், இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை அன்னாள் வாழ்க்கையில் அன்னாள் மூலமாக நான் எழுப்பணும் என்று சொல்லி ஆண்டவர் சில கால தாமதங்களை வைப்பதற்காக சில காலங்கள் அந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அவளுக்கு ஒரு அடிப்படையான ஆசீர்வாதம் இல்லை. இதை பயன்படுத்தி அவளுடைய சக்கலத்தை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். இந்த சக்கலத்தி என்ன செய்தால் பாருங்கள், அன்னாளுடைய இருதயத்தை மனமடிவாக்கினாள். ஏன்னா அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் அவளுக்கு குழந்தை இருக்குது. அதை வச்சு அன்னாளை அற்பமாக எண்ணி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அன்னாளை மனமடிவாக்கினாள். இந்த மனமடிவான அந்த வார்த்தைகளை அன்னாள் கேட்ட பிறகு அவள் என்ன செய்து கொண்டிருந்தாலாம், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாள். இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் தான் அன்னாளுடைய கொம்பு உயர்த்தப்படாததற்கு காரணமாக இருந்தது. இதிலிருந்து அன்னாள் வெளியில் வரணும். எப்படி வர முடியும்? அப்போ தான் அன்னாள் என்ன செய்தாங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணாங்க, ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம்னா, இனி நான் துக்கமுகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அன்னாள் வருஷந்தோறும் தன்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை ஆராதிப்பதற்கு தொழுது கொள்வதற்கு வருவாங்க. அவர்கள் இடைவிடாமல் கன்சிஸ்டன்சியாக ஜெபம் பண்ணுகிற ஒரு மகளாக தான் இருந்தாங்க. அப்படி இருந்த போதிலும் அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் சில காலம் கிடைக்காம தாமதமாக்கப்பட்டதினாலும், அவளுடைய சக்காலத்தை பேசுகிற அந்த வார்த்தையினாலே அவளுடைய இருதயம் மனமடிவாக்கப்பட்டதினாலும், அது நிமித்தமாக அவளுடைய இருதயத்துக்குள் வந்த துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க முடியாமல் திகைத்து கொண்டிருந்ததினாலும் அன்னாளுடைய கொம்பு சில காலம் உயர்த்தப்படாமல் இருந்தது. அதுக்கு அப்புறம்தான் அன்னாள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிட்டர்மினேஷனை எடுத்தாள். என்னென்னா பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த இடத்துல அன்னாள் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது வாயை திறக்காமல் வெறும் உதடை மாத்திரம் அசைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற போது அங்கு இருந்த பிரதான ஆசாரியனாகிய ஏலி அதை பார்த்து, இவள் ஏதோ மதுபானம் அருந்திவிட்டு தான் தன் வாயை இப்படி அசைத்து கொண்டிருக்காள் என்று மேலோட்டமாக பார்த்து தவறாக அன்னாளை கணித்து விட்டார். அவர் போய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அன்னாளிடம் சொன்னபோது அன்னாளுடைய உள்ளம் துக்கப்பட்டது. நான் அப்படிப்பட்டவள் அல்ல, நான் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, நான் குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அன்னாள் தன்னை குறித்து ஏலியினிடத்தில்
எடுத்து காண்பிக்கின்ற பொழுது அப்பொழுது ஏலி புரிந்து ஏலி அன்னாளுக்காக ஜெபம் பண்ணி அன்னாளை சமாதானத்தோடு கூட அனுப்பி வைத்தார். அப்பொழுது தான் அன்னாளுக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சு. நான் தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன். தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுறதுனால இனி நான் என் விசுவாசத்தில் ஒரு படி எடுத்து வைத்து இனி நான் துக்கமுகமாக இருக்க போவதில்லை. எனக்கு அடிப்படையான ஆசீர்வாதம் வருகிறதுக்கு தாமதமாக இருந்தாலும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்து என் கர்ப்பத்தை திறப்பார். என்னுடைய சக்கலத்தை மற்ற மனிதர்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிமித்தமாக என்னை மனமடிவாக்கினாலும் நான் இனி மனமடிவாக்கப்படுகிற அந்த நிலைமைக்குள் போக போவதில்லை. அந்த மனமடிவாக்குகிற வார்த்தைகள் என்னை துக்கப்படுத்தி கொண்டிருந்தது. இனி அந்த மனமடிவாக்குகிற வார்த்தைகள் எனக்கு விரோதமாய் வந்தாலும் நான் இனி துக்கப்பட போவதில்லை என்று ஒரு டிட்டர்மினேஷன் அந்த இடத்துல எடுத்த அடுத்த சில மாதங்களுக்குள்ளவே ஆண்டவர் அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்து சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு வந்த பிறகு அன்னாளுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கொம்பையும் உயர்த்த போகிறார். உங்களை ஆண்டவர் ரட்சித்தார்ல, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு அடிப்படையான ஆசீர்வாதம் கூட எனக்கு கிடைக்கல, நல்ல ஒரு வீடு கிடைக்கல, நல்ல ஒரு சம்பளம் உள்ள ஒரு வேலை எனக்கு கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கல, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, எனக்கு என் தலை உயர்த்தப்படாமல் இருக்கிறது, அன்றாட தேவைகள் கூட எனக்கு சந்திக்கப்பட முடியலை, அவ்வளவு வறுமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மனிதர்கள் பேசுகிற அந்த அவமானப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் என்னை மனமடிவாக்குகிறது, என்னால் எழும்ப முடியவில்லை, நான் துக்கமுகமாக இருந்து கொண்டிருக்கிறேன், என் இருதயத்தில் துக்கம்தான் குடிக்கொண்டிருக்கிறது, இதிலிருந்து என்னால் வெளியில் வரவே முடியலை, நான் எப்போவுமே ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்கேன், நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன், வேதம் வாசித்து கொண்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் என்னால் இதிலேருந்து வெளியில் வர முடியல, என் கொம்பு உயர்த்தப்படாமல் மழுங்கின நிலைமையிலே இருக்கிறது, யார் என்னை உயர்த்த முடியும் என்று நீங்களும் அங்கலாய்த்து வேதனைப்பட்டு கதறி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. நான் இனி துக்கமுகமாக இருக்க போவதில்லை. என்னுடைய ஆசீர்வாதம் வருவதற்கு தாமதமாக இருந்தாலும் அதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன். ஆண்டவர் சியோன் மீது மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். சகாயம் செய்யும் காலத்துக்குள் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏற்ற நேரத்தில் என் தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பொழியும். எத்தனை மனிதர்கள் என்னை மனம் அணிவாக்குகிற வார்த்தைகளை பேசினாலும் அதை நான் ஒரு பொருட்டாய் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. என்னை சுற்றிலும் எதிரடையான சூழ்நிலை சூழ்ந்திருந்தாலும் நான் நம்பி அவிசுவாசத்தில் நான் இனி இருக்க போவதில்லை. இனி நான் துக்கமுகமாக இருக்க போவதில்லை. என் ஆண்டவர் எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எப்போ தராரோ அது வரைக்கும் நான் காத்து கொண்டு இருப்பேன் என்று அன்னாலை போல நீங்கள் ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிற பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அன்னாளுக்கு குழந்தை இல்லாத போது அவங்க பகைஞர்கள் வில்லை எய்து அவளுடைய இருதயத்தை குறிவைத்து தாக்கினார்கள். ஆனாலும் பாருங்க, ஆண்டவருடைய அபிஷேகம் அன்னாளின் மேலே இருந்தது. அந்த வில் முறிந்து விழுந்தது. அந்த பகைஞர் எய்கிற அந்த வில் ஒன்றும் அன்னாளை சேதப்படுத்தவே இல்லை. சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை அன்னாளுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் அன்னாளை மேன்மைப்படுத்தினார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த மாட்டாரா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாகவே மேன்மைப்படுத்துவார். உங்கள் தலையை நிச்சயமாகவே ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ரெண்டாவது வகையான ஒரு கொம்பு, அது எ ஹார்ன் ஆஃப் ஸ்ட்ரென்த்.
பலம் என்கிற கொம்பு. இந்த கொம்பை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் கோத்திரத்தில் மனோவான்ற ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவிக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. முதிர்ந்த வயதில் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பேர் தான் சிம்சோன். அந்த சிம்சோன் தான் மகா பெரிய பலமுள்ளவனாக இருந்தான். அவனுக்கு இந்த பலம் என்கிற கொம்பு அவனுக்குள்ளே இருந்தது. மகிமையான இந்த கொம்பு அவனுக்குள்ளே இருந்தது. அதனால தான் அவனை ஆண்டவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 20 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். 40 வருஷம் பெலிஸ்தர்களிடம் இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அவர்களை விடுவிப்பதற்காக ஆண்டவர் சிம்சோனை பயன்படுத்தினார். சிம்சோன் என்று சொல்லுகிற பொழுது சூரியன் அல்லது பிரகாசிக்கிற ஒளி என்று எபிரேய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு சூரியனைப் போல இருந்தான். அவன் ஒரு பிரகாசிக்கிற ஒரு ஒளியைப் போல் இருந்தான். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். ஏன்னா அவன் மேலே இருந்தது பலம் என்கிற அந்த கொம்பு அவன் மேலே இருந்தது. அவனுடைய தோற்றமும் நல்ல ஹைட்டு வெயிட்டாக இருப்பான். அவனுக்கு உடலிலும் பலன் இருந்தது, மனதிலும் அவனுக்கு பலன் இருந்தது. எப்படி இந்த பலன் அவனுக்கு கிடைத்தது ஏனென்றால் சிம்சோனின் மீது ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது வந்து இறங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே வந்து இறங்கின உடனே மனதிலும் ஒரு பலன் கிடைக்கும், சரீரத்திலும் ஒரு பலன் கிடைக்கும். பெலிஸ்தர்களை ஆண்டவர் அவன் மூலமாக முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய பலமுள்ளவனாய் தான் சிம்சோன் இருந்தான். அவனுக்கு அந்த பலம் என்கிற அந்த மகிமையின் கொம்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பாருங்களேன், அந்த பலம் என்கிற அந்த மகிமையின் கொம்பு அவனுக்கு இருந்ததுனால என்னென்ன காரியங்கள் நான் செய்தேன்னா, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5-6 வரை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சிம்சோனை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம். அவனை ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பின் நோக்கம் என்னென்னா, அவன் ஒரு நசரேயனாக இருக்கணும். நசரேயன் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுக்குரியவர்கள். அவர்கள் உயிருள்ள நாள் வரைக்கும் அந்த நசரேய விரதத்தை கடைபிடிக்கணும். அதாவது என்னென்னா, திராட்சை ரசமும் குடிக்கக்கூடாது, மதுபானமும் குடிக்கக்கூடாது, அந்த திராட்சை பழம், அந்த தோல், அந்த விதையின் மூலமாக செய்யப்பட்ட பொருள்களையும் சாப்பிடக்கூடாது, தீட்டுள்ள காரியம் எதையும் அவர்கள் செய்யக்கூடாது, தீட்டானது ஒன்றையும் அவர்கள் புசிக்கக்கூடாது. அவர்கள் உயிருள்ள நாள் வரைக்கும் தலை மயிர் சிரைக்கப்படக்கூடாது. இதான் நசரேய விரதம். அந்த நசரேய விரதத்தை ஆண்டவர் சிம்சோனுக்கு அவனுடைய உயிருள்ள நாட்கள் அளவும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் இந்த பூமியில் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் அவனுடைய தலை மயிர் சிரைக்கப்படக்கூடாது. இவர்கள் தான் நசரேயர்கள். அப்படிப்பட்ட மகா மேன்மையான அழைப்பை தான் ஆண்டவர் சிம்சோனுக்கு வைத்திருந்தார். சிம்சோன் தன்னுடைய தாய் தகப்பனோடு கூட பெலிஸ்திய தேசத்துக்கு வந்து பெலிஸ்தியர்களில் இருக்கிற ஒரு பெண்ணை அவன் கண்டு அவள் மீது பிரியமாகி அவளை திருமணம் செய்து கொள்ள அவன் புறப்பட்டு வந்தான். அவன் புறப்பட்டு வருகிற பொழுது பெற்றோர்களுக்கு முன்பாக அவன் புறப்பட்டு வந்தான். அப்பொழுது வழியில் வருகிற பொழுது சிங்கம், ஒரு பால சிங்கம் கர்ஜித்து வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த உடனே இவன் பயப்படாமல் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய வாய் கிழித்து போடுகிறது போல அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். அந்த மிருகத்தை பார்த்த உடனே அவன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கின உடனே அவனுக்குள்ளே ஒரு புது பலன் கிடைத்தது. அந்த பலத்தினாலே இந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். சிங்கத்தின் வாயை கிழித்து பெரிய காரியத்தை அந்த நாளில் செய்தான். அது மாத்திரமில்லாமல் அவனுடைய சொந்த சகோதரர்கள் யூத ஜனங்களை சிம்சோனை கட்டி பெலிஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க.
சிம்சோனை அந்த கயிறுகளினாலே கட்டி பெலிஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுத்த பொழுது பெலிஸ்தர்கள் எப்படியாவது இந்த சிம்சோனை நம்ம சாகடிச்சிடலாம், சிம்சோனை எப்படியாவது அழித்து போட்டு விடலாம் என்று நினச்சி சிம்சோனுக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்க. ஆனால் அந்த கயிறு நெருப்புப்பட்ட ஒரு நூல் எப்படி அற்று போகிறதோ அதுபோல் அது அற்று போனது. அந்த நூல் சாம்பலாய் போனது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனின் மேலே இருக்கிறார். இதை தான் நியாயாதிபதிகள் 15-14 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனின் மேலே இருந்ததுனால அவனை எந்த மனிதர்களும் கட்டி போடவே முடியலை, எந்த அசுத்த ஆவிகளும் அவனை கட்டவே முடியாது. இந்த பலம் எங்கிருந்து வந்ததுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்குறதுனால தான் அந்த பலன் வந்தது. உங்களுக்கும் அந்த பலனை ஆண்டவர் கொடுப்பார், நமக்கும் கொடுப்பார். எப்பொழுது இந்த பலன் கிடைக்கும்? உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் எப்பொழுது பலம் கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்குகிற பொழுது இந்த பலம் நமக்கு கிடைக்கும். ஆத்துமாவில் பலன் கிடைக்கும், சரீரத்தில் பலன் கிடைக்கும், ஆவியில் பலன் கிடைக்கும். அதன் மூலமாக அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றலாம். மகா பெரிய பலன் ஆண்டவர் அந்த சிம்சோனுக்கு கொடுத்திருந்தார். அது அவனுக்கு ஒரு கொம்பாக இருந்தது. இந்த கொம்பை தான் சிம்சோன் தேவனை விட்டு வழி விலகிற அந்த பாதையில் சென்று வழி விலகி கர்த்தருக்கு பிடிக்காத பாதையை சூஸ் பண்ணி போனதுனால அவனுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போனதுனால அவனுடைய அந்த கொம்பு மடங்கி போய்விட்டது. அவனுடைய பலம் என்கிற அந்த கொம்பு குன்றி போய்விட்டது. பாருங்களேன், எந்தெந்த காரணங்கள்னால சிம்சோனுடைய அந்த கொம்பு அபிஷேகத்தை ஊற்றி அந்த பலத்தை கொடுத்தாரே, அந்த பலம் என்கிற கொம்பு எப்பொழுது விழுந்து போனதென்றால், தேவனுடைய அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பாதையை விட்டு அவன் வழி விலகினதுனால தான். அவனுடைய இருதயத்துக்குள்ள விபசாரம் இருந்ததுனால தான், விபசார ஸ்திரீயோடு கூட சம்பந்தம் வைத்து கொண்டதுனால தான் அவனுடைய அந்த கொம்பை அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான், அந்த அபிஷேகத்தை இழந்து போனான், அந்த மகிமையை இழந்து போனான். பாருங்களேன், எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்குவார். அதன் மூலமாக பெரிய காரியத்தை சிம்சோன் செய்வான். ஆனால் சிம்சோனுடைய பலம் எதில் இருக்குது என்று சொல்லி பெலிஸ்தர்கள் கண்டுபிடிக்க முடியல. எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அதற்கு ஒரு சூழ்நிலையை சிம்சோனை உருவாக்கினான். சிம்சோன் தன்னுடைய மனைவியை இழந்து போனான், மாமனாரை இழந்து போனான், தன் தாய் தகப்பன் இடத்துல போகல, தனிமையாக இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணான், சரி நம்ம பெலிஸ்தரில் இருக்கிற வேசிகளோடு கூட நாம் சம்பந்தம் கலக்கலான்னு சொல்லிட்டு பெலிஸ்திய தேசத்தில் ஒரு வேசியோடு கூட பழக்கம் வைத்துக்கொள்ள ஆரம்பித்தான். அந்த வேசி பழக்கம் அவனோடு கூட வைத்துக்கொள்ள ஆரம்பித்த உடனே பெலிஸ்தியர்கள் அந்த ஸ்திரீக்கு ப்ரெஷர் கொடுத்து, சிம்சோனுடைய பலம் எதில் இருக்கிறது கண்டுபிடிச்சி சொல்லு, அதை நம்ம கண்டுபிடிச்ச பிறகு சிம்சோனை எளிதில் நம்ம மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி பெலிஸ்தர்கள் தந்திரமாய் அந்த ஸ்திரீயை பயன்படுத்துகிறாங்க. அப்பொழுதுதான் முதல்ல என்ன செஞ்சா பாருங்கள், நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 8-9 வரை வாசிக்கின்ற பொழுது சிம்சோன் வேசியினுடைய மடியில் படுத்து கொண்டிருக்கிறான். அந்த வேசி கேட்குறா, உன்னுடைய பலம் எதில் இருக்கிறது, நீ எப்பொழுது பலவீனப்படுவாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை கொண்டு என்னை கட்டினீங்கன்னா நிச்சயமாய் நான் பலவீனப்பட்டு போவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த ஸ்திரீ இந்த விஷயத்தை பெலிஸ்தர்களிடம் அறிவித்த போது பெலிஸ்தர்கள் அவனை அந்த கயிறுகள்னால கட்டினாங்க. ஆனாலும் அந்த கயிறு சணல் நூலானது எப்படி நெருப்புப்பட்ட உடனே இற்று போகிறதோ அதே போல் அந்த கயிறுகள் இற்று போனது.
ஏன் தெரியுமா? அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவன் மேலே அந்த பலன் இருந்தது. அதனால் அந்த நூல் முற்றிலுமாக அப்படியே பொசுங்கி போயிடுச்சு, அது இற்று போயிடுச்சு. திரும்பவும் விடவே இல்லை அந்த ஸ்ரீ. சிம்சோன் அந்த வேசியினுடைய மடியில் படுத்து கொண்டிருக்கான். திரும்பவும் ஃபோர்ஸ் பண்ணுறான், உன்னுடைய பலன் எதில் இருக்கிறது? உடனே அவன் சொல்கிறான், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 13-14. அதே போல் செய்கிறாங்க. பெலிஸ்தர்கள் வராங்க, அவனை எப்படியாவது பிடிச்சிடலாம், அவனை அடித்துடலாம், அவனை கொலை செய்து விடலாம் என்று சொல்லி வராங்க. ஆனாலும் அவன் நித்திரை விட்டு எழும்பி பார்த்த உடனே அந்த நெசவு ஆணியையும் அந்த நூல் பாகையும் அப்படி பிடுங்கிட்டான். அவனுடைய தலைமயிரில் ஒரு சேதமும் இல்லை. எப்படி இது நடந்ததுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே இருந்தார். கர்த்தருடைய பலம் சிம்சோன் மேலே இருந்தது. அந்த பலம் என்கிற கொம்பு சிம்சோனுக்குள்ளே இருந்ததுனால பெலிஸ்தர்கள் அவனை மேற்கொள்ளவே முடியலை. திரும்பவும் இவன் என்ன செய்தா பாருங்கள், இந்த விபசார ஸ்ரீ சிம்சோனுக்கு திரும்பி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தா. நீ என்னை நேசிக்கவே இல்லை, உண்மையான ஸ்நேகம் எனக்கு இருந்ததுன்னா நீ நிச்சயமாக உன்னுடைய பலம் எதில் இருக்குன்னு சொல்லுவா இப்படி சொல்லிட்டு அலட்டி கேட்டதுனால நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாவேன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷனை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். கடைசியில் அந்த வேசியினுடைய அந்த மடியில் படுத்துட்டு அவன் அதில் சுகமாக இருந்து தன்னுடைய ரகசியத்தை சொல்லிட்டான். அவனுடைய தலைமயிர் சிரைக்கப்பட்டால் என் பலன் குறைந்து போகும். உடனே என்ன பண்ணாங்க, அவனுடைய தலைமயிரை சிரைச்சாங்க. அவனுடைய பலம் அவனை விட்டு போய்விட்டது. தந்திரமாய் அந்த பெலிஸ்தர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை வேசியின் மூலமாக செஞ்சாங்க. பாருங்களேன், சிம்சோன் எப்பொழுது அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த வாழ்க்கையை விட்டு விலகி போனானோ, தேவனுடைய அழைப்பை விட்டு விலகி போனானோ, இச்சையோடு நிறைந்து அந்த வேசியோடு கூட எப்பொழுது பழக ஆரம்பித்தானோ, அந்த வேசித்தனத்தின் ஆவிக்கு எப்பொழுது இடம் கொடுத்தானோ, அப்பொழுதே அவனுடைய பலம் குன்றி போனது. அந்த பலம் என்கிற அந்த கொம்பு அவனை விட்டு நீங்கி போனது. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்காததுனால அவன் மற்ற மனுஷனை போல இருந்தான். பலம் குறுகி போனவனாக இருந்தான். பெலிஸ்தர்கள் வந்து அவனை பிடித்து அவனை அடித்து அவனை சங்கிலிகளினாலே கட்டி அவனை ஒரு வேடிக்கை பொருளாய் மாற்றினாங்க. மாவரைக்க வச்சாங்க. எப்படி ஒரு குரங்கு எல்லா கூட்டத்துக்கு முன்பாக வேடிக்கை காட்டும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறதோ, அதே போல் சிம்சோன் பெலிஸ்தர்களினாலே பயன்படுத்தப்பட்டான். அவ்வளவு வேதனை அவனுக்குள்ளே இருந்தது. ஒரு காலத்தில் அந்த பலம் என்கிற கொம்பு அவன் மேலே இருந்ததுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்குகிற பொழுது அவனுக்குள்ளே ஒரு புதிய பலன் கிடைக்கும். அந்த பலத்தினாலே பெரிய காரியத்தை செய்தவன் வேசியின் மடியில் படுத்து, உலகத்தின் மடியில் படுத்து, பாவ இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, தேவனுடைய பிரதிஷ்டையின் வாழ்வை மறந்து, கொஞ்ச நேர இன்பத்திற்காக தேவனுடைய அழைப்பை விற்று போட்டு அதை மறந்து அதை அசட்டை பண்ணி தேவனை விட்டு வழி விலகி போனதுனால தன்னுடைய அபிஷேகத்தை அவன் இழந்து போனான். தன்னுடைய பலத்தை அவன் இழந்து போனான். அந்த பலம் என்கிற அந்த கொம்பை இழந்து போனான். எல்லாரும் அவனை கேலி செய்தாங்க, அசட்டை பண்ணினாங்க. பலவீனப்பட்டு போயிருந்தான். ஏன்னா ரகசியம், அவனுடைய முடி சிரைக்கப்பட்டது. அப்பொழுதே அவன் பலம் போய்விட்டது. பாருங்களேன், இந்த நாட்களில்
உலகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது, சிற்றின்பங்களை நோக்கி பார்க்கிற பொழுது, விபசார வேசித்தனத்திற்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற பொழுது, தேவனுடைய அழைப்பையே இழந்து போகிற ஒரு நிலைமை வரும். தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போகிற ஒரு நிலைமை வரும். அது மிகவும் கொடிதான நிலைமை. சிம்சோனுடைய 2 கண்களை பிடுங்கினாங்க. அவனை வேடிக்கை பொருளாய் மாற்றினாங்க. வேசியின் மடியில், உலகத்தின் மடியில் ஒரு மனிதன் படுத்திருந்தானால் அவன் தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போவான். தேவனுடைய வல்லமையை, பலத்தை இழந்து போவான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச நேர இன்பத்திற்காக மகிமையின் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிற போது பெரிய காரியத்தை செய்தார். ஆனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த வாழ்க்கையை விட்டு வழி விலகி போகிற பொழுது ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்க முடியல. அதனால் அவன் பலம் குன்றி போனவனாய் காணப்பட்டான். அப்புறம் தான் கடைசியாக அவனுக்கு ஒரு மன தெளிவு வந்தது. கடைசியாக அவன் மனம் திரும்பி நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 28ம் வசனத்தில் அவன் சொல்கிறான். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொன்னான். கடைசியாக மனம் திரும்பி, பலம் குன்றி போன நிலைமையில் மனம் திரும்பி தேவனிடத்தில் நோக்கி, தேவனே என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கினார். இறங்கின உடனே அவங்க எல்லாரும் ஒரு வீட்டில் கூடியிருந்தாங்க. 2 தூண் இருந்தது. அந்த 2 தூணையை சுற்றியும் இவனுடைய கைகளை சங்கிலிகளில் கட்டியிருந்தாங்க. ஒரே திருவையாக அந்த 2 தூணையும் அப்படியே சாய்த்தான். அங்கு கூடியிருந்த எல்லா ஜனங்கள் மீதும், அந்த பெலிஸ்தர் அதிகாரிகள் மீதும் அந்த தூண், அந்த வீடு விழுந்து எல்லாரும் ஆண்டு போனாங்க. அவன் உயிரோடு கூட இருந்தபோது அவனால் சாகடிக்கப்பட்ட அந்த மக்களை காட்டிலும் அவன் மறிக்கின்ற பொழுது சாகடிக்கப்பட்ட அந்த பெலிஸ்தர் மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். 3000 பேர் மாண்டு போனாங்க. கர்த்தர் பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார் சிம்சோனை கொண்டு. ஹல்லேலூயா! பாருங்களேன், அந்த பலம் என்கிற கொம்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை அவர் சரியான விதத்தில் பயன்படுத்தணும். ஆனால் உலகத்தின் பக்கமாக அவனுடைய கண்கள் எப்பொழுது திரும்பினதோ, வேசியின் மடியில் போய் அவன் எப்பொழுது இளைப்பாரி கொண்டிருந்தானோ அப்பொழுதே தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை அவன் சொல்லி பலவீனப்பட்டு போனான். அவனுடைய கொம்பு கீழே விழுந்து போனது. பலம் என்கிற கொம்பு அற்று போனவனாக இருந்தான். அபிஷேகம் அற்று போகிறவனாக இருந்தான். ஆனால் எப்பொழுது மனம் திரும்பினானோ அப்பொழுது மீண்டும் ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கினார். ஹல்லேலூயா! நீங்களும் இப்பொழுது மனம் திரும்புகிற பொழுது, அன்றைக்கு ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு தீர்மானம் பண்ணினான். நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி தீர்மானம் பண்ணான். மனம் திரும்பினதுனால ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கினார். இறங்கின பொழுது பெலிஸ்தர்களாக முறிந்தோடி போனாங்க, மாண்டு போனாங்க. கர்த்தர் பெரிய ரட்சிப்பை சிம்சோன் மூலமாக கொடுத்தார். ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்கள் மூலமாக பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் உலகத்தின் மடியில் படுத்து கொண்டு இருக்காதீங்க. பேசித்தன எண்ணங்களோடு கூட இருக்காதீங்க. புரோனோகிராஃபி பார்க்கறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. சீரியல் பார்க்கறதுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. சினிமா பார்க்கறதுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. கெட்ட பழக்கங்களுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. மதுபானம் அருந்துகிறதுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. உலகத்திற்கு நீங்கள் தூரமாயிருங்க. உலகத்தின் காரியங்களை வெறுத்து போடுங்க. மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க. கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படி இடம் கொடுப்போம் என்றால் அபிஷேகத்தை எழுந்து போகிற ஒரு நிலைமை வரும். இந்த உலகத்திலே மிகவும் கொடூரமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் அபிஷேகத்தை இழந்து போவது தான். அது உங்கள் வாழ்க்கையில் நேரிடக்கூடாது. சிம்சோனை போல உங்கள் வாழ்க்கையில் அது நேரிடக்கூடாது. இப்பொழுது நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால், இப்பொழுது நீங்கள் பலவீனப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கீங்க.
பலம் என்கிற அந்த கொம்பு இல்லாமல் இருக்கிறீங்க. மீண்டும் அந்த கொம்பு உங்களுக்கு வேணுமா? ஏற்கனவே நான் பலத்தோடு இருந்தேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டிருந்தேன், இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறீங்களா? இப்பொழுது மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் சிம்சோனை பலப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்த அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள் நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது, பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் மீண்டும் திரும்புகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கட்டளையிடுவார். ஒரு புதிய அபிஷேகத்தை உங்களுக்கு ஊற்றுவார். உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். சிம்சோனை கொண்டு பெரிய காரியத்தை செய்த ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன்னுடைய அழைப்பை விட்டு நீ போடி போகாத. உன் அழைப்பில் நீ உறுதியாயிரு. நீ எதற்கென்று அழைக்கப்பட்டாயோ அதில் நீ உறுதியாய் தரித்திருந்தால் ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உன்னுடைய எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக்குவார். உன்னுடைய கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுவார். கோணலானவைகளுக்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எச்சரித்து கொண்டிருக்கிறார். விபசார வேசித்தனத்துக்கு இடம் கொடாதிருங்கள். அப்படி நீங்கள் இடம் கொடுக்கின்ற பொழுது அபிஷேகத்தை இழந்து போகிற ஒரு நிலைமை வரும். அந்த நிலைமைக்கு நீங்கள் போக வேணாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்தின் ஆசை இச்சைகளை விட்டு தேவனிடத்தில் ஓடி வாருங்கள். தேவனுடைய அபிஷேகத்தை ஒருபோதும் நீங்கள் இழந்து போகாதீங்க. சிம்சோனுக்கு ஆண்டவர் அந்த பலம் என்கிற அந்த கொம்பை கொடுத்தார். ஆனால் சிம்சோன் குறிப்பிட்ட காலங்கள் அதை இழந்து போனான். மீண்டும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்து அவனுடைய முடிவை சம்பூர்ணம் அடைய பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்கள் முடிவை சம்பூர்ணம் அடைய பண்ணணுமா? மனம் திரும்புங்கள். சிம்சோனை போல மனம் திரும்பி உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக மூன்றாவது, இந்த கொம்பு எதை குறிக்கிறதாம்? தேவனுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. பாருங்களேன், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உங்களுக்காக வாசிக்கிறேன். 6-7. பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்குறாங்க. அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். அலங்கார வாசலண்டையில் ஒரு முடவன் தன்னுடைய பிறந்த அந்த நாளிலிருந்தே அவன் முடவனாக இருக்கிறான், சப்பானியாக இருக்கிறான். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதல் சப்பானியாக இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார். அதனால் அங்கே கூடியிருந்த எல்லா ஜனங்களும் இயேசுவை விசுவாசித்தாங்க, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இப்படிப்பட்ட பெரிய எழுப்புதல் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. இதை பார்த்து பொறாமப்பட்ட பிரதான ஆசிரியர்கள், அங்கே இருக்கிற வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் எல்லாரும், நீங்கள் எந்த நாமத்தினாலே, எந்த அதிகாரத்தினாலே, எந்த வல்லமையினாலே இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டாங்க. எந்த வல்லமையினாலே, எந்த நாமத்தினாலே இதை செய்கிறீர்கள்? உடனே பேதுரு சொல்கிறார், நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்கிறார். பாருங்களேன், அவருடைய நாமத்தினால் அற்புதங்கள். அந்த பலம் என்கிற அந்த கொம்பு எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து இறங்குகிற பொழுது அந்த பலம் என்கிற கொம்பு கிடைக்கும். வல்லமை என்கிற கொம்பு எப்பொழுது கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து இறங்குகிற பொழுது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகிற பொழுது அவனுக்குள்ள ஒரு புதிய பலன் இறங்குகிறது, ஒரு புதிய பலன் இறங்குகிறது, பெரிய காரியத்தை செய்ய முடிகிறது.
அதுபோல் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதிகாரம் கிடைக்கிறது. அதிகாரம் என்கிற கொம்பு, இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்துகிற போது அதிகாரம் என்கிற கொம்பு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்னாலே நிரப்பப்படுகிற பொழுது வல்லமை என்கிற கொம்பு கிடைக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவியினர் நம்ம மேலே இறங்குகிற பொழுது பலன் வரும். உடனே பரிசுத்த ஆவியினர் மூலமாக இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லுகிற பொழுது பிசாசுகளால் நடுநடுங்க ஆரம்பிக்கும். அதிகாரம், தேவ அதிகாரம் என்கிற அந்த கொம்பு நமக்குள்ளிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் வாழ்க்கையில் அதான் நடந்தது. சீஷர்களை ஆண்டவர் ஊழியத்துக்காக 2 பேராக அனுப்புகிறார். அப்பொழுது லூக்கா 10வது அதிகாரம் 17-19 வரை வாசிக்கின்ற பொழுது 70 பேர் போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு சந்தோஷம் திரும்பி வராங்க. அவங்க சொல்கிறாங்க, இயேசுவை பார்த்து, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அதிகாரம், அவருடைய நாமத்தினாலே அதிகாரம் என்கிற அந்த கொம்பு கிடைக்கிறது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற போது அதிகாரம் இருக்கிறது. அவர் சொல்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதிகாரம் உண்டாயிருக்கிறது அவருடைய நாமத்தினாலே. அதுபோல தான் அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான், மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் பரிசுத்த ஆவியானவர்னால் நிரப்பப்பட்ட போது அவருடைய வல்லமை என்கிற கொம்பு வெளிப்பட ஆரம்பித்தது. பின்பு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியான்ற உதவினால இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுகிற பொழுது சப்பானிகள் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. குருடர்கள் பார்வையடைய ஆரம்பித்தாங்க. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்தாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கொம்பை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருவை கொண்டு, யோவானை கொண்டு, அப்போஸ்தலர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்த ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் கொம்பு மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினாலே நீர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். சீஷர்கள் கோழைகளாக இருந்தாங்க, பயந்தாங்கொழிகளாக இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பலன் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத்தின் மூலமாக இயேசுவின் நாமத்தை தைரியமாய் சொல்லுகிற பொழுது அவர்கள் மூலமாக அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் அதான் நடக்கும். நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பி வல்லமையை பெற்று இயேசுவின் நாமத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் அறிக்கை எடுக்கிற பொழுது உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதிலை கொடுப்பார். பிசாசுகளால் நடுநடுங்க ஆரம்பிக்கும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். புது எண்ணெயினாலே உங்களை அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை உயர்த்துவீராக. அவர்கள் கொம்பை நீர் அப்பா மகிமையாய் வெற்றி சிறக்க செய்வீராக. உங்கள் கொம்பை நீர் உயர்த்துவீராக. ஓ, கனம் என்கிற கொம்பு நீர் அண்ணாளுக்கு கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு கனம் என்கிற கொம்பை தாங்க. சிம்சோனுக்கு பலம் என்கிற கொம்பை கொடுத்தீங்களே, அதே போல் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலம் என்கிற கொம்பை தாங்க. உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவரே அதிகாரம் என்கிற அந்த கொம்பு அப்பா, பலம் என்கிற கொம்பை கொடுத்தீங்களே, நீர் இப்பொழுது அவர்களுக்கு கொடுங்க. வல்லமை என்கிற கொம்பை கொடுத்தீங்களே, இப்பொழுது நீர் கொடுங்க. இந்த நேரத்தில் கொடுங்க. இப்பொழுது உங்கள் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலவீனங்கள் நீங்கி போகட்டும். இவர்களை மனமடிவாக்குகிற ஆவிகளின் வல்லமைகளிலிருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும்.
ஓ ஆண்டவரே, அடிப்படையான ஆசீர்வாதம் கூடயே இல்லையே என்று சொல்லுகிற இவர்களுக்கு ஆசீர்வாதம் தேடி வரட்டும். ஏற்ற நேரத்தில் நீர் சகாயம் செய்யும்படிக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பீராக, பொக்கிஷ சாலையை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் இவர்களுக்கு இறங்கி வரட்டும் அப்பா. இவர்களை மனமடிவாக்குகிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகளிலிருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, பின்வாங்கி போன இவர்களுடைய இருதயம் உம்மை தேடுகிற இருதயமாக இப்பொழுது மாறுவதாக. உம்மை தேடி வருகிற பிள்ளைகளை நீர் வெறுமையாக அனுப்பிவிட மாட்டீர். நீர் ஆசீர்வதித்து தான் அனுப்புவீர். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. அதிகாரத்தை தாங்க, வல்லமையை தாங்க. பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், பிசாசின் கிரியைகளை அழித்து போடும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரனுடைய அதிகாரத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கி வரட்டும். இவர்களை பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். God bless you.